சரி சூரியன் எப்பா தமிழ்நாடு தான் மெயின்ட்ட. தமிழ்நாடு அடித்தாச்சு உச்சத்தலை, டெல்லியும் அடித்தாச்சு ரெண்டாவது கணக்கு. அங்கே டெல்லியில் வங்களோட பூரா அடி, பூரா ராஜ்யசபை சட்டசபை பூரா பாராளுமன்றம் பூரா இந்த இந்த கொங்கர மாதிரி உட்காந்துருக்கான். அடி வங்கநாட்டுக்கு பூரா வங்கநாட்டுக்கார பேருக்கு அடி, உச்சத்தலை அடி, உச்சத்தலை அடி, உச்சத்தலை மூளை எரிச்சாச்சு. இனிமேல் அந்த மூளை எரிச்சிட்டா நாங்கள் உனக்கு கணக்கு கொடுத்தாச்சு. நீ மிச்சத்தை நீயே பாரு. அடி ஒருத்தனியாக சுடுகாட்டு எரிப்புக்காக போகணும், தூக்கி தூக்கி எரி. முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா. படைகளை பூரா அடி, உச்சத்தலை அடி அடிச்சுட்டு வந்து இப்போ வேகமாக கணக்கு கொடுக்காங்க எல்லாம். இல்லைன்னா படைகளை நீ கொண்டு ஓடுவேன். ஒழுங்காக போய் உச்சத்தலை அடி அடின்னு சொல்லிட்டா கணக்கு. அது ஆட்டாமட்டிக்காக உச்சத்தலை அடி பயங்கரமாக அடிக்கி. பூரா கன்னிமாரில் அடி, ஆணுக்கு பெண்ணுக்கு உச்சத்தலை அடி. வேலை ஓடாது, வேலை செய்யாது, எல்லாமே ஸ்டக்காகிருப்பா. எல்லாம் கூடிய சீக்கிரம் ஸ்டக்காயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் எல்லாம் சட்டத்து சிக்கல், சட்டத்துடைய சிக்கல், சட்ட போராட்டம் கூடிய சீக்கிரம் கொண்டு ஓடியா நீ தான் கொண்டு வர முடியும். கடவுள் நீ உட்காந்துட்டீங்களப்பா, நீ நீதிமானாக உட்காந்துருக்க, நீதி அரசராக உட்காந்துருக்க, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியாக உட்காந்துருக்க, இராணுவ தலைவராக உட்காந்துட்ட. ஆனால் சட்டத்து சிக்கல் உள்ளே வந்த உடனே அப்போ பிறகு என்ன செய்வான்? சர்ச்சை கோட்டார் ஆணுமென்னும் தூக்குடா அரசியலாக உள்ளே போடுறான், தூக்குடா உள்ளே போடுறான். அந்த கணக்கு என்ன கணக்கு? அது இராணுவ வானர படம் எல்லா படம் உள்ளே வந்தால் தான் தூக்க முடியும். அப்போ தான் நாக்கை விட்டு வெளியே விட்டு வச்ச கணக்கில் சட்டத்து போராட்டத்துக்கு உள்ளே கொண்டு வரல. நீயே போட்டு அமுக்கி அரசியல் ஒட்டு மொத்தமாக வலிச்சலி. அதான் மூளை எரிச்சாச்சுல, மூளை எரிச்சாச்சு. வங்கநாடுலாம் எரிச்சாச்சு. வங்கநாடு சப்பு நடப்பான். வங்கநாடு தமிழ்நாட்டில் வங்கநாடு எப்படி குழல் ஊற்றி கொட்டு மேலே அடிக்கான், அடி ரோட்டில் விட்டு தூக்கி தூக்கி அடிக்கணும்ப்பா. வானர படம் இராணுவ முப்படம் எல்லா படம் உள்ளே வந்தோடனே அப்படியே தூக்கி மேலே மாதிரி தூக்கி தூக்கி எறியணும். அந்த மாதிரி விடப்பா. இந்த ஜென்மத்தில் அவனுங்களாம் நம்மளான்னு பார்க்காம விடக்கூடாது. ஒரு கை முக்கால் சத்தியம் அரசியல்வாதியா அவனா பூரா பூமியை பாழாக்கி எல்லாம் மன்னராட்சி கணக்கு உள்ளே எல்லாமே இருக்குது கோர்ட்டில். அப்படி தப்புன்னு கேட்டிருக்கான் அரசியல்வாதி. தெரிய வேண்டாமா? கோர்ட்டில் மன்னராட்சி கணக்குன்னு என்ன தெரியுமா? கடவுளுடைய சொத்து, ஈஸ்வரன் பரமசிவன் சொத்து. முக்கால் சத்தியம்.